ஐயோ கந்த புராணம் பெரிய சப்ஜெக்ட் ஆச்சே, நம்ம அதில் என்ன என்ன எபிசோட்ஸ் என்னென்ன இதை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, கிருபானந்த வாரியார் அவர்களை கூப்பிட்டு, நான் பார்த்துருக்கேன் இந்த இடத்துல, இந்த ரூம் அந்த உயரத்துக்கு அளவு அந்த ஜுவல்லரி இந்த அந்த அந்த நகைகள் அது அவ்வளவு இருந்தது. அண்ணன் தயாரிக்கிற படத்தில் கவியரசு கண்ணதாசன் தமிழ் எழுதிக்க. ஸோ டைரக்டர் அவர்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. அப்புறம் அதை வந்து என்னுடைய மாமனார் ஏஎல் சீனிவாசன் சொன்னார், பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, தம்பி என்ன சொல்றாரு ஓகேயா, எனக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன இளைஞனையும் வளர்த்து விட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப பேர் நினைச்சுப்பாங்க அது கவியரசு கண்ணதாசன் இயற்றிய பாடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த படத்தில் எல்லா பாடல்களையும் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாங்க, இந்த ஒரு பாட்டை மட்டும் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். ஆமாம், ஆனால் அந்த பாடல் வந்து இன்னைக்கும் வந்து அது வீட்டுக்குள்ள வரும்போதே சாரதா அப்படிங்கிற பேர் தான் நம்மளை வரவேற்குது. 60, 70, 80, 90 காலகட்டங்களில் வாழ்ந்தவங்களுக்கு வந்து சாரதா அப்படிங்கிறது ஒரு திரைப்படத்தினுடைய பெயர் அப்படிங்கிறதும், அந்த திரைப்படம் தேசிய விருது வாங்கியிருக்கு அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா சமூகத்துக்கு மிக முக்கியமான ஒரு கருத்தை, அதாவது மறுமணம் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை வந்து 60, 70களிலே சொன்னவர். அந்த அப்படிப்பட்ட ஒரு படம் அது. அதை தயாரிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துணிச்சல் வேணும் அந்த டைமில். திரு ஏஎல்எஸ் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான்களில் ஒருவர். தமிழ் திரைப்பட சமூகத்தில் அவர் கொடுத்த நிறைய திரைப்படங்கள் வந்து இப்பவும் பொக்கிஷமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய மாமனார் அவர்கள் எப்படி மேம், அந்த முதல்ல சாரதா பற்றி பேசிடலாமா? அந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. முதல்ல பெட்டர் டுடே நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இளைஞர்கள் வந்து இவ்வளவு தூரம் பழைய திரைப்படங்களை பற்றி இவ்வளவு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இதை கேட்குறதுக்கு எனக்கு காதில் தேன் வந்து பாய்வது போல் இருக்கிறது. அதாவது எனக்கு திருமணம் முடிந்த பிறகு இந்த படத்தை, அதாவது என்னுடைய கணவர் என்னை அழைச்சிட்டு கொண்டு போய் காமிச்சார். நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது அந்த படம் வந்ததுன்னு நினைக்கிறேன். அப்போ நாங்கள் பார்க்கல. அதுக்கப்புறம் என் கணவரோடு அந்த படத்தை நான் பார்த்தேன். இட்ஸ் அ பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்ம், கருப்பு வெள்ளை திரைச்சித்திரம். அதில் வந்து எஸ்.எஸ். ராஜேந்திரன், வந்து விஜயகுமாரி, புஷ்பலதா அவர்கள், நாகையா, இவங்க மாதிரி பெரிய ரெங்காராவ், அசோகன், அப்புறம் வந்து சந்தியாம்மா, ஆமாம், எல்லாம் ஒரு பெரிய ஒரு கலைஞர்கள்லாம் சேர்ந்து நடித்த படம். அப்புறம் வந்து இயக்குனர் திலகம் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன், அதுதான் அவர் முதல் டைரக்ஷன் படம். அந்த முதல் டைரக்ஷன் பண்ண அந்த திரைப்படத்திற்கே வந்து அவர் ஜனாதிபதியிடம் போய் அவர் வந்து பரிசு வாங்கிட்டு வந்துட்டார். அப்போ வந்து ரொம்ப ராசியான படம். அதனால் வந்து என்னுடைய மாமனார் திரு ஏஎல் சீனிவாசன் அவர்கள் வந்து தன்னுடைய அலுவலகத்திற்கு சாரதா என்று பெயரிட்டார். இந்த வீட்டிற்கும் சாரதா என்று பெயரிட்டார். அப்புறம் தன்னுடைய ஸ்டுடியோவுக்கு சாரதா என்று பெயரிட்டு அதில் நிறைய திரைப்பட படங்கள் தயாரிக்கப்பட்டன. எங்கள் கம்பெனி படங்கள் இல்லாமல் மற்ற படங்கள், பெரிய ஸ்டுடியோ அது வடபழியில் இருந்தது. ஸோ எல்லாமே சாரதா சாரதா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்தை நம்ம கடந்துட்டோம் அந்த படம் வந்து. ஆனாலும் இன்றைக்கும் வந்து தமிழ் சமூகத்தில் எந்த வீடுகளில் கல்யாணம் அப்படின்னாலுமே வந்து மணமகளே மருமகளே வாவா பாட்டு. எந்த வீட்டில் மணமகள் அந்த வீட்டில் வலது காலை எடுத்து வைக்கிறாங்களோ அதில் வந்து இந்த பாட்டை தான் போடுறாங்க. அது வந்து என்னுடைய மைத்துனர் திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். அப்போ வந்து ஒரு இளைஞராக அவர் வந்து சாரதா ஸ்டூடியோவில் தான் பணியில் அமர்ந்தார். ஏன்னா ஏஎல்எஸ் அவர்கள் வந்து அவருக்கு வந்து சித்தப்பா ஆவார். ஸோ அவர் வந்து காரைக்குடியில் வந்து உயர்நிலை பள்ளி படிப்பை முடித்த உடனே நம்ம சாரதா ஸ்டூடியோவில் வந்து சேரும் பொழுது, அப்போ அந்த வேலையெல்லாம் அங்கே ஸ்டுடியோ பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவருக்கு, உங்களுக்கு தெரியும் பஞ்சு அருணாச்சலம் எத்தனை பெரிய வசனகர்த்தா, எழுத்தாளர், கதை எழுதுகிறவர். ஸோ அவருக்கு வந்து என்னுடைய மாமனார் வந்து
அந்த பாடல் வந்து மணமகளை மருமகளை வா வா உன் வலது காலை எடுத்து வை, அந்த பாடல் கொடுத்தாரு. ஆனால் ரொம்ப பேர் நினச்சிப்பாங்க அது கவியரசு கண்ணதாசன் இயற்றிய பாடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த படத்தில் எல்லா பாடல்களையும் கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாங்க, இந்த ஒரு பாட்டை மட்டும் பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். ஆமாம், ஆனால் அந்த பாடல் வந்து இன்றைக்கும் வந்து அது அன்னைக்கு மதுரையில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும் பொழுது நாதஸ்வரத்துலேயே அந்த பாட்டை வாசிச்சுட்டு வந்தாங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இது பண்ணுது. அந்த படம் வந்து நீங்கள் சொல்கிறாப்புல ரொம்ப முற்போக்கு உள்ள கருத்து உள்ளது. அந்த காலகட்டத்தில் அவர் டைரக்டர் வந்து கதை சொல்லும் பொழுது அது இலட்சிய நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கேன். அவர் தான் அந்த கதையை முதல்ல கேட்டுட்டு வந்து எங்கள் மாமா கிட்ட வந்து அவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மாமாவும் கதை கேட்டுட்டு அப்புறம் வந்து அவருக்கு தைரியமாக, ஆனால் அது ரொம்ப புரட்சி காவியம், பெண்மையை போற்றும் மகா காவியம்னு சொல்லலாம். ஒரு மாமியார்லாம் கிடைக்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, இன்றைக்கும் இருக்காங்க, அப்படியெல்லாம் இருக்காங்க. வந்து அந்த மாதிரி அந்த விஜயகுமாரி அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பாங்க. அதனால் நீங்கள் சொன்னாப்பில் ஒரு நல்ல மாமியார், நல்ல நாத்தனார். அது அந்த கதையே வந்து மேம் ஆக்சுவலாக நம்ம இதில் மகாபாரதத்தில் வந்து இவரை எடுத்திருப்போம் இல்லையா, நம்ம மாத்திரையும் பாண்டுவும் இது பண்ணியிருப்பாங்க. அவங்களும் வந்து தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்ட பாண்டு இறந்துருவார் அப்படிங்கிறது தான். அவங்களாலேயே வந்து அந்த உணர்வை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனால் இங்கே வந்து இந்த கதாபாத்திரத்தை அவ்வளோ வலுவாக வந்து கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா? ரொம்ப வலுவாக கொடுத்து அந்த பெண் வந்து எப்படி வந்து அந்த கணவன் வந்து அழைக்கும் பொழுதெல்லாம் அவள் தவிர்க்கிறது, அப்புறம் தன்னுடைய உணர்வுகளை எப்படி அவள் வந்து அந்த அழுத்தி அமைதிப்படுத்திக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருப்பார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள். அதுவும் தன் காதலித்து கரம் பிடித்த ஒரு கணவனுக்கு இப்படி வந்து ஒரு குறை ஏற்பட்டு விட்டதே அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்படுறதெல்லாம் ரொம்ப அழகாக அவங்க காமிச்சிருப்பாங்க. நீங்கள் அந்த படம் பார்த்துட்டு உங்கள் கணவர்கிட்ட என்ன சொன்னீங்க? நான் சொன்னேன், என்ன இது ரொம்ப அந்த கதை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. வந்து என்ன இப்படி ரொம்ப போல்டான ஒரு தீமை எடுத்து அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் கடைசியில் வந்து அவள் வந்து கதாநாயகி அவர்கள் வந்து விஷம் குடித்து அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. அப்போ அந்த டைரெக்ஷனில் பார்த்தா அவளை வந்து மணப்பெண் போல் அலங்கரித்து அவளை அழைச்சிட்டு வரும் பொழுது அந்த பெண் வந்து என்னோட கணவன்கிட்ட நான் வந்து ஆசீர்வாதம் வாங்குறேன்னு சொல்லும் பொழுது அப்போ அவள் அப்படியே பாப்பா. அப்போ வந்து அந்த மேளம் கல்யாண மேளம் அடிக்கிறது எல்லாம் அவளுக்கு வந்து ஒரு இறப்புக்கு அடிக்கிறது போல் அந்த வாத்தியங்களாக காண்பிப்பார். அப்புறம் மணமாலை வந்து ஒரு பாம்பு போல் அவள் கண்ணுக்கு தெரியும். இதெல்லாம் சொல்லிட்டு எவ்வளோ பெண்கள் வந்து அந்த தியேட்டரில் பார்த்து அழுததா சொல்லுவாங்க. அப்படி அந்த விஜயகுமாரி சாரதா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே இப்போவும் நான் விஜயகுமாரி அவர்களை பார்க்கும் பொழுது சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னை வெளியே எங்கே போனாலும் என்னை சாரதா சாரதான்னு எல்லாரும் என்னை கூப்பிடுவாங்க சொல்லிட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, பார்த்தியா இந்த வீட்டில் என் பேர் தான் போட்டிருக்கிற சாரதா, நான் தான் முதல் பெண் இந்த வீட்டுக்கு அப்படின்னு. பூம்புகாரில் கண்ணகி அந்த கதாபாத்திரம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வலு சேர்த்ததோ அதே போல தான் இந்த சாரதா கேரக்டர். ஆமாம், இன்றைக்கும் அதாவது விஜயகுமாரி அக்கா என்ன சொல்லுவாங்க, எந்த இதில் வந்து சேனலில் சாரதா படம் போட்டாலும் நான் வந்து அதை வந்து அதை விடாமல் பார்த்துருவேன், அதை நான் திருப்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அது போல் இந்த படத்தோடு அவங்க ஐக்கியமாக. நீங்கள் திருமணம் முடித்து வீட்டுக்கு வரும்போது அந்த பாடல் தான் ஒழிச்சிருக்கோம் இல்லையா? ஆமாம், எல்லாரும் வீட்டில் என் பெண் குழந்தைங்க எல்லாருக்குமே அதான் இந்த தமிழ்நாட்டில் எந்த மணமகளும் அந்த மணமகன் வீட்டுக்கு வலது கால வைக்கும்போது இந்த பாட்டு தான் பாடுறாங்க. அந்த ரெக்கார்ட்ஸ் அவ்வளவு சேல் ஆகுது. அது வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்ல ஒரு கலகலப்பை கிரியேட் பண்ணியிருக்கும் இல்லையா அந்த டைம்ல? அதில் ரொம்ப அர்த்தம் பொதிந்த வார்த்தைகள் இருப்பாங்க. என்கிட்ட என்ன இருக்குது அந்த பெண் சொல்லுவான், உங்ககிட்ட செல்வம் எல்லாம் இருக்குது, ஆனால் நான் என்ன உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரேன் தெரியுமான்லாம் கேட்டிருப்பாங்க. ரொம்ப அருமையான வார்த்தைகள், அது ரொம்ப அருமையாக இருக்கும், சலிக்காத பாடல். இன்னொரு பாட்டும் கூட உண்டு, அதில் ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால். ஆமாம், ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அந்த உறவுக்கு பேர். அதை வந்து ஒரு முறை வந்து கேஜே யேசுதாஸ் அவர்கள் சொன்னாங்க, எனக்கு பிடித்த பாடல் எதுவென்றால் எனக்கு சாரதா படத்தில் வருகிற ஒருத்தி ஒருவனை நினைத்து விட்டால் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பிபிஎஸ் ரொம்ப அருமையாக அந்த பிக்சரைசேஷன் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில். அந்த காலத்திலேயே பாருங்கள், அந்த உலக உருண்டைக்குள்ளே வந்து அந்த எஸ்எஸ்ஆர் முகம் தெரியும்,
அப்புறம் அந்த குடத்துல தெரியும், அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. எல்லாம் நம்ம சாரதா ஸ்டூடியோவில் தான் அதெல்லாம் எடுக்கப்பட்டது. ரொம்ப அது அப்புறம் கர்ணன் அவர்கள் சினிமாவோட பெரிய கேமரா நிபுணர் வந்து அதை எடுத்திருக்காங்க. அந்த ரொம்ப அந்த அதெல்லாம் வந்து அதனால தான் அதுக்கு வந்து அந்த பெண்மை போற்றி அது எடுக்கப்பட்ட படம். அதனால தான் அதுக்கு வந்து ஜனாதிபதி பரிசு கிடைத்தது. அது வந்து கண்டிப்பாக இன்னைக்கு இருக்க இளைய தலைமுறையினர் கூட அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். நீங்க அந்த படம் பார்த்த பிறகு திரு ஏஎல்எஸ் அவர்களோட பேசியிருக்கீங்களா? அதை பத்தி இல்லை, கலந்து பேசுங்க. மாமாவோட பேசல, நான் அப்படிலாம் ரொம்ப பேசிட மாட்டேன். என் கணவர்கிட்ட நான் பேசினேன். உங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸ்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது? ரொம்ப இப்பவும் எனக்கு நம்ம திரும்பி பார்த்தா என்னால இந்த ஒரு படம் சட்டம் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். எனக்கு மாமா எடுத்த படங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எதையும் நான் வந்து இது பிடிக்கல பிடிக்க மாட்டேன்னு நான் சொல்கிறதில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனந்தி நல்ல திரைப்படம், சாந்தி, பட்டணத்தில் பூதம், கந்தன் கருணை, அப்புறம் சபாஷ் மீனா, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, பணம், முதல் தேதி, பிரசிடென்ட் பஞ்சாட்சரம், அப்புறம் வந்து சக்கரவர்த்தி திருமகள், திருடாதே, எல்லாமே நல்ல எல்லாம் சினிமா பைத்தியம். மாமா வந்து குடும்ப பாங்கான திரை சித்திரங்கள் எடுத்தவர். எல்லாருமா ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். அதுவும் பெண்களை பெருமையை உயர்த்தி சொல்லக்கூடிய கதைகளாக தேர்ந்தெடுப்பார். இன்னும் நீங்கள் பார்க்க போனால் பெண்ணின் பெயர்களை கொண்டே அவர் வந்து படங்கள் எடுத்திருக்காரு. கன்னியின் சபதம், சக்கரவர்த்தி திருமகள், ஆனந்தி, சாந்தி, மலையாள படம் மேனகா, அப்புறம் லக்ஷ்மி கல்யாணம், இந்த மாதிரி நீங்க பார்த்தீங்க. என்ன ரீசன் மேம் இது? சாரதா, அது அவரு அந்த மாதிரி ஒரு அந்த பெண்மைக்கு மதிப்பு கொடுத்து அந்த பெருமைப்படுத்த வேண்டும், நல்ல ஒரு மெசேஜ் சொல்லணும், நல்ல விஷயங்களை வந்து சொல்லணும் மக்களுக்கு அப்படின்றதுனால. சாரதா மாதிரியான ஒரு படம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கந்தன் கருணை மாதிரி பிரம்மாண்டமா, ஏன்னா செட்டே வந்து நம்மளை மிரள வச்சிரும். இப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு படத்தை திரும்ப எடுக்க முடியுமா? நம்ம இன்னைக்கு எவ்வளவுதான் பெரிய பெரிய படங்களை பார்த்து வியந்து பார்த்தாலும் அந்த காலத்தில் கந்தன் கருணை மாதிரி எப்படிடா ஒரு படம் எடுத்தாங்க? ஏன்னா ஒவ்வொரு கட்டமும் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. மேலோகத்தில் நடக்கிறதா இருக்கட்டும், எவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கும். அவ்வளோ பெரிய பிரம்மாண்ட செட்டை எப்படி மேம் அதை உருவாக்கல? எவ்வளோ பெரிய கலைஞர்கள். அது வந்து நம்ம ஸ்டுடியோவில் தான் எடுக்கப்பட்ட படம். அதாவது அப்போ ஒரு கார்பென்ட்ரி யூனிட்டுன்னு சொல்கிறது பாருங்கள், அந்த தச்சு வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் இரவும் பகலும், செட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு. அப்புறம் வந்து அவுட்டோர் வந்து கோவளம் கிட்ட போய் எடுத்திருக்காங்க சில சீன்ஸ் எல்லாம் அவுட்டோர். அப்போ கூட ஒரு தடவை சொல்லுவாங்க, ஒரு புயல் வந்து எல்லாமே நம்ம ஆர்ட் டைரக்டர் ஒரு கங்கா அவர் தான் அது செட்டு போட்டிருந்தாரு. அப்புறம் பெரிய எதிர்பாராமல் ஒரு புயல் வந்து அத்தனை அந்த செட்டையும் வந்து இதாகிடுச்சு, தரமட்டமாகிடுச்சு. அப்புறம் திருப்பி அது மறுபடியும் பரவாயில்ல, அந்த லாஸ் அவங்க பெருசாக எடுத்துக்கல. அதெல்லாம் வந்து இயற்கை ஒன்றும் சீற்றத்துக்கு முன்னால் நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரீசெட் அதே மாதிரி பண்ணாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா காஸ்டியூம்ஸு, அதோட காஸ்டியூம்ஸ் எக்கச்சக்கமாக அப்படியே டெய்லரிங் யூனிட்டில் அந்த தையல் மிஷின் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதே போல் நான் பார்த்துருக்கேன் இந்த இடத்துல. இந்த ரூம் அந்த உயரத்துக்கு அளவு அந்த ஜுவல்லரி, அந்த நகைகள் அது அவ்வளவு இருந்தது. அவ்வளோ நகைகள் அதை அந்த கலைஞர்கள் போட்டது எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நாங்கள் வந்து ஒரு நாடக கம்பெனிக்கு அப்புறம் நாங்கள் எல்லாம் கொடுத்துட்டோம். அது வந்து செட் ப்ராப்பர்ட்டி தானே இல்லை ஒரிஜினல் நகைகளா? செட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஆர்டிஃபிஷியல் நகைகள். ஆனால் நீங்கள் அன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் நகைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த கற்கள் எல்லாம் அப்படியே மின்னும். நீங்கள் பாருங்களேன், இந்த பாடல்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அந்த பண்ண அந்த தங்கம் போல நீர் சிரித்தாள் அந்த பாட்டுல அதுல வந்து எப்படி இருக்கும் அப்படி சொல்லி, திருப்பரங்குன்றத்தில் நீர் சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் சொல்லிட்டு அது ஒரு புது கவிஞர் அவரு பூவை செங்குட்டோன் ஐயாக்கு இசைத்தட்டுல தனியாக குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் வந்து அந்த பாட்டை போட்டு அவர் கவிஞர் நம்ம பூவை செங்குட்டுவன் அவர்கள் எழுதியிருந்தார். அப்புறம் இந்த பாடலை எங்கேயோ கேட்க போய் இந்த பாடலை வந்து நம்மளுடைய திரைப்படத்துக்குள்ள ஒரு பாடலை இணைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு
டைரக்டர் அவர்கள் ஏபி நாகராஜன் அவர்கள் விரும்பியிருக்காரு. பட் அவருக்கு ஒரு தயக்கம். ஏன்னா திருமுருகாற்றுப்படை அந்த பழைய சங்க இலக்கியத்திலிருந்து சில பாடல்கள் அருணகிரிநாதர் பாடிய பாடல்கள் அதெல்லாம் இதில் இணைச்சிருக்கு. அது போக மற்ற ஏனைய பாடல்களை கவியரசு கண்ணதாசன் அவர்கள் தான் எழுதியிருந்தார். எப்படி வந்து அவர் ஒத்துப்பாரா அப்படின்றது. அதுவும் அண்ணன் தயாரிக்கிற படத்தில் கவியரசு கண்ணதாசன் தமிழ் எழுதியிருக்கார். ஸோ டைரக்டர் அவர்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. அப்புறம் அதை வந்து மியூசிக் டைரக்டர் யாருன்னா கேவி மகாதேவன் அவர்கள். நம்ம தென்னிந்தியாவிலிருந்து முதலில் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற ஜனாதிபதியின் பரிசை கந்தன் கருணைக்காக தான் கேவி மகாதேவன் ஐயா அவர்கள் வந்து ஜனாதிபதியிடம் போய் பரிசு வாங்கிட்டு வந்தார். அந்த பாடலை பற்றி சொல்லும் பொழுது அப்போ வந்து என்னுடைய மாமனார் ஏஎல் சீனிவாசன் சொன்னார், பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. தம்பி என்ன சொல்கிறாரு, ஓகேயா, எனக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன இளைஞனையும் வளர்த்து விட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை இணைச்சாங்க. குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயாவுக்கும் அதுதான் முதல் என்ட்ரி சினிமா உலகில். அதுக்கப்புறம் அவர் நிறைய படத்துக்கு இசையெல்லாம் அமைச்சார். அதெல்லாம் ஸோ குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயாவுக்கும் அது முதல்ல. அடுத்தது நம்ம பூவை செங்குட்டுவர் அவருக்கு. அதனால் வந்துட்டு அது மாதிரி அந்த படத்தில் கூட அது ஒரு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடைபெற்றது. இது எல்லாரும் சரி சொல்லி அந்த இன்றைக்கு அந்த நினச்ச அந்த கற்பனையை நீங்கள் பாருங்களேன். அந்த முருகன் அங்கு சிரித்தால் இங்கே எதிரொலிக்கும் அப்படின்றது அந்த கற்பனை. அந்த கற்பனையை நீங்கள் வந்து நல்லா ரசிக்கலாம். முருகனை வணங்கக்கூடிய இன்னைக்கு தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இல்லங்கள்லையும் அந்த பாடல் ஒலிக்கும் போது மெய்சிலிர்த்து தானே மேம் போக்கும். அதெல்லாம் பாருங்க, அழியாத பாடல்களாக என்றைக்குமே இருக்கிற பாடல்களாக அமைஞ்சு போயிடுச்சு. என்னுடைய மாமனார் வந்து பெரிய முருக பக்தர். அதனால் ஆக்சுவலி இந்த கந்தன் கருணையை வந்து முருகன் பெருமைகளை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு படம் எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது அவருக்கு வந்து கவிஞர்கிட்ட சொல்லியிருக்காரு, தம்பியை கூப்பிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, கந்த புராணம் பெரிய சப்ஜெக்டாச்சு, நம்ம அதில் என்ன எபிசோட்ஸு என்னென்ன இதை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, கிருபானந்த வாரியார் அவர்களை கூப்பிட்டு இங்கே ஆரிய சமாஜில் சென்னையில் அவரை வந்து ஒரு நாள் கூப்பிட்டு நீங்கள் கந்த புராணத்தை பற்றி சொல்லணும், அதில் சில கதைகளை சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதின் பேரில் அவருக்கு ஒரு மேடை அமைத்து மைக்கெல்லாம் செட் பண்ணி கிருபானந்த வாரியார் அவர்கள் அது அவர் சொல்ல அன்றைக்கி வந்து நிறைய பேர் அதில் இந்த திரைப்படத்தில் சம்மந்தப்பட போகிற டைரக்டர்ஸு, ப்ரொடியூசரு, கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், என்னுடைய மாமனாரே எல்லாருமா உட்கார்ந்து கேட்டு அவர் வந்து அதை கரெக்டாக என்னென்ன கதைகளை எடுக்கணுன்றதை அவர் சொல்லியிருக்காரு. அப்போ வந்து அதுக்கப்புறம் அன்றைக்கி ஒரு பெரிய மதிய விருந்து எல்லாருக்கும் அந்த இது முடிந்த பிறகு, நிகழ்வு முடிந்த பிறகு ஒரு நல்ல ஒரு மதிய உணவும் கொடுக்கப்பட்டது. அப்புறம் அந்த ஃபோட்டோ கூட ரொம்ப அழகாக இருக்கும். கிருபானந்த வாரியார் அவர்களிடம் கவிஞர் அவர்கள் வந்து திருநீர் வாங்கி பூசிக்கொள்வது போல் அந்த ஒரு படம் இருக்கும். நல்ல ஒரு அருமையான படம். அந்த புகைப்படம் கூட நிறைய பத்திரிகையில் கூட வந்திருக்கும். அந்த நிகழ்வு அப்போது நடந்தது.